நாங்க வந்து பாத்தீங்கன்னா சிவவிஷ்ணு துர்க்கை அம்மன் வந்து நமது கோவில் வந்து கன்னிகாபுரத்துல கன்னி கோவில் நம்ம வச்சிருக்கோம். வராகி அம்மன் கோவிலும் சிவவிஷ்ணு துர்க்கை அம்மன் கோவிலும் வாரத்துல ஒரு நாள் வந்து இந்த அன்னதானத்தை வந்து செய்யணுன்றதுக்காக ஒரு 3 வாரம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது போன வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணோம் நம்ம கோயிலுக்கு. அந்த வருஷம் நாள் வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் செஞ்சிருக்கோம். உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாருமே எங்களுக்கு இத்தனை அதாவது ஒரு குடும்பம் இல்லை 20 குடும்பம் இந்த வேலை எடுத்து செய்யணுன்னுட்டு நம்மளால் முடிஞ்சது ஒரு உதவி போட்டு நம்ம செஞ்சிட்டுமே நம்ம கையால் செஞ்சிட்டுமே 4 பேர் கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசையும் கூட. உங்கள் பெரியவங்களுடைய எல்லாருடைய ஆசையும் கூட அது மாதிரி எங்களை மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த 20 குடும்பமும் நல்லா இருக்கணும். அந்த குழந்தைங்களும் நல்லா இருக்கணும். அவங்க மேலே மேலே நல்லா வளரணும். இன்னும் அவங்களால முடிஞ்சது இன்னும் நிறைய செய்யணும். உங்களுக்கு என்ன தேவைன்றது கூட நாங்கள் செய்யணுன்றது எங்களுடைய ஆசை. கண்டிப்பாக அந்த ஆசையெல்லாம் உங்களை நாங்கள் இது பண்ணிக்கிறோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா எங்க குழந்தைங்க எல்லாம் வந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தோட எங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்கும். அவங்க வளர்ந்து வந்தாங்கன்னா இன்னும் நாங்கள் நிறைய செய்யணும். அதுதான் எங்களுடைய ஆசை எல்லாருக்குமே. அதனால எங்களால் முடிஞ்சது சின்ன உதவி நாங்கள் இன்றைக்கி வந்து எங்கள் கையால் நாங்கள் எல்லாருமே ஒன்றிணைச்சு செஞ்சு எடுத்து வந்து உங்களுக்கு பரிமாறணுன்னுட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் சின்னதாக செய்கிறோம். நாளைக்கு நாங்கள் இன்னும் நல்லா செய்வோம். கண்டிப்பாக அதுக்கு உங்கள் எல்லாருடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். நன்றிம்மா. எல்லாரும் போய் உட்காருங்க தாத்தா. அவங்க இடத்துல தாத்தா எடுத்துடலாம். அப்படியே எங்க ஊர் தான். ஆமாம், இந்த தாத்தாவோட நான் நிறைய எங்க தாத்தா வந்து சின்னப்போ நான் இவர் உயிரோட இருக்கிறாருன்னே தெரியாது. ஏன்னா நான் சின்ன குழந்தை அவங்களுக்கு வயசு இருக்கும். அவருக்கு அப்போ இத்தனை வருஷம் வந்து இந்த இடத்துல நான் பார்க்கறேன். எனக்கு ரொம்ப கடவுளை பார்க்குற மாதிரி. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது தாத்தா தாத்தான்னு ஓடுவேன். சரிம்மா.